பியூட்டிஃபுல். என்ன விட என் மகளை நீ நல்லா கவனிச்சிருக்க. அவ பேர்ல இருக்க எத்தனையோ சொத்துக்களை பாதுகாப்பாவும் பொறுப்பாவும் நீங்க கவனிச்சுக்கிறத விடவா? அது பெத்தவனுடைய கடமையாச்சே. அவளுக்கு கல்யாணம் நடக்கிற வரதான் நான் ஒரு பெரிய லட்சாதிபதி, பிசினஸ் மேக்னெட், அது எல்லாம். அவ கழுத்துல 3 முடிச்சு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு நான் வெறும் அப்பாதான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் மகனும் போடுற பிச்சை தான் எனக்கு சாகர வரைக்கும். அப்போ மேரேஜ் இன்விடேஷன் மாதிரி சொன்னீங்கன்னா அதுல என்ன சந்தேகம்? நான் தான் ராதா, ராதா தான் நான். அவ பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் போட்டுத்தானே ராதா இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். அதையே போட்டு அதனுடைய தற்போதைய முதலாளியான ராதாவுக்கும் அதுக்கு வருங்கால முதலாளியான மிஸ்டர் ரவியான என்னோட மகனுக்கும் அடுத்த மாசம் 23ஆம் தேதி கல்யாணம். சரிதானே? வெல் செட். இடம் வள்ளிமலை முருகன் கோயில். ஓகே? உங்க ஓகே தான் என்னோட ஓகேயும். அம்மாடி ராசாத்தி என் கண்ணு. ராதா கல்யாணத்தை நான் பயோஸ்கோப்ல பாத்திருக்கேன். திருவிழா கணக்கா இருக்கும். இப்பதான் நான் நேர்லயே பார்க்க போறேனே. நான் கட்டிக்க போறவனும் கண்ண மாதிரிதான். அந்த கண்ண ராதாவை தன் மனசுல ஏத்துக்கிட்டா. ஆனா இந்த கண்ண தன் கட்டலுக்காக மட்டும் ராதாவை ஏத்துக்க போறா. சே அப்படி இல்லம்மா. முந்தான முடிச்சுக்கு முடங்கி கிடக்காத புருஷன் ஏவா இருக்கான். இத பாரு, என் புருஷனுக்கு முந்தானைய விரிச்சு விரிச்சு கிழிஞ்சே போச்சு. இப்பவும் பாருமா, எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்த நாள்னு சொல்லி முரட்டு முந்தானை சேலையா எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி பல்ல இழுச்சுக்கிட்டு நிக்குது. உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு வயசு இல்லாட்டாலும் எங்க அனுபவத்தையாவது புரிஞ்சுக்கமா. ஏ ராசாத்தி இல்ல காட்டு. பப்பி, நீ பல்லாண்டு வாழணும். இருக்கிற வயசே போதும், அப்புறம் இடுப்பே முறிஞ்சிரும். கிழக்கே போகும் ரயில் அலைகள் ஓய்வதில்லை படம் பார்த்திருக்கேல பப்பி. இன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே, 21st நைட். அலங்கார நான் தான். சும்மா இருங்கம்மா. அதெல்லாம் முடியாது. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. ஹாப்பி ஸ்வீட் நைட் யா பப்பி. ஹாப்பி ஸ்வீட் நைட் டு யூ. ராதா என்னது இங்க? அம்மா எனக்கு விடுமா. அதெல்லாம் என்ன விட மாட்டேன். ராதா பப்பி. ஐயா, எப்படி நம்ம ஏற்பாடு? ராதாவுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷத்துக்கு என்னங்க, உங்களுக்கு ஒரு வழினா உங்க மகளுக்கு வேற வழியா இருக்க போகுது. வெரி குட். அப்படி சொல்லு. ஏய் பப்பி, என் டார்லிங் ராதா கிட்ட இத கொடுத்து என் சார்புல ஒரு ஸ்ட்ராங் கிஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா வர்ற தீபாவளியை உன் தலை தீபாவளியா கொண்டாடுறதுக்கு வழி பண்றேன். அதெல்லாம் அதுக்குங்க. கிணத்து தண்ணியை ஆத்துக்குள்ள மாடிச்சிட்டு போகுது. உங்க கையால கொடுத்துட்டா அது ஸ்ட்ராங்கா ஒண்ணு கொடுத்துட்டு போகுது. ரியலி? சீக்கிரம் போங்க, கிஸ் மிஸ் பண்றாதீங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்ககிட்டயே 164 கலையும் கத்துக்கலாம் போல் இருக்கு. பியூட்டிஃபுல் சகன். மை டியர் பேபி, நீ அடைக்கப்பட வேண்டியது இந்த பாத்ரூம் இல்லை, என்னுடைய ஸ்வீட் பெட்ரூம். கம் ஆன். தம்பி, என்ன மனசுங்க தம்பி. இந்த ராதா பொண்ணுல எனக்கு கல்யாணம் வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்லி என்ன பாத்ரூம்ல தள்ளி கதவை சாத்திட்டு என் புடவை கட்டிட்டு ஓடியே போயிடுச்சு. அப்ப புடவையோட போனது ராதாவா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? நம்ம மாதிரி பணக்காரங்க கிட்ட கையில தான் நிறைய ஓட்டம் இருக்கணுமே தவிர நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட ஓட்டம் இருக்க கூடாது. இதுவரை அவ தாய் இல்லாத பொண்ணுன்னு தான் நினைச்சேன். இப்ப அவ ஃபாதர்ல சைல்டாவும் ஆயிட்டா. என் மனசுதான் அவ மனசுன்னு நினைச்சேன். இல்ல, அவ வயசுதான் மனசுன்னு நினைச்சிட்டான். பெரிய எடுத்து சமாச்சாரம்னாலே இப்படித்தான் பாங்க. அது ரொம்ப கரெக்டா போச்சு. மேரேஜ் ஆகாமலே நான் விடோயராயிட்டேன். ரவி, நீ கட்ட போற தாலிதான் அவளுக்கு வேலி. இப்பவே அவ எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து உனக்கே கட்டி வைக்கிறேன். வாசலில் இருக்கிற கூர்க்கா உதவி கூட தேவையில்லைன்னு நினைச்ச என்ன போலீஸை கூப்பிட்டு புகார் செய்ய வச்சுட்டா. மிஸ்டர் உமாபதி, நீங்க என் பார்ட்னர் மாத்திரம் இல்ல, என்னுடைய சம்பந்தியம் ஆயிட்டீங்க. நீங்க போலீஸுக்கு புகார் கொடுக்க போறது உங்க மகளை பத்தி மாத்திரம் இல்ல, என்னுடைய மருமகளை பத்தியும் கூட தான். உங்களுக்கு அந்த கஷ்டமே வேண்டாம். என் வருங்கால மனைவியை நானே தேடிக்கொண்டாரேன். ஆனா அவ வரும்போது அவ கழுத்துல ஒரு தாலி தொங்கும்.
அதுவும் நிச்சயம் நான் கட்டின தாலியாத்தான் இருக்கும். பைநாட்டு ஒண்ணு முன்னாட்டு ஒண்ணு ஆயிடுவோம் போல இருக்க. ஓடுற கேஸாவே இருக்கு, இருக்கிற கேஸையே காணோம். இந்த புடி இது ஒண்ணுதான் குறைச்ச. கொண்டா மாச கடைசி உண்மையை ஒழுங்கா சொல்லி. நீ ரெட் லைட்டா ஓம் லைட்டா? எனக்கு தெரியும், நீ இரவு ராணி தானே. இல்ல, குடும்ப பொண்ணுதான். பாருங்க, தலைப்பை இழுத்து போட்டுக்கிட்டு தானே வந்திருக்கேன். நான் வந்து சினிமா அதோ அந்த ஆளுதான் துரத்திட்டு வரான். கரெக்ட். போத்திக்கிட்டு வர்ற பொண்ணை துரத்திக்கிட்டு வர்றான்னா சந்தேகமே இல்ல, பில்லா ரங்காவோட சீஷன் தான். கரெக்ட். 501. என் பொண்ணே, நீ இங்கேயே நில்லு. அவனை அமுத்துல என்ன வேணாலும் நடக்கும். நாளைக்கு பேப்பர்ல நட்டந்தபடியே சொல்லணும். என்ன தெரியுதா? யோ வாயா. வழியில என்ன மடக்குறாங்க. கேட்டதை கழட்டி கொடுத்தேன். கடைசியில என் கையை பிடிச்சு இழுக்க வராங்க. அவங்க கேட்டதை நீ கொடுக்கறதுதான் நியாயம். ஆனா அதுக்கு இந்த சின்ன கை பத்தாது. கவலைப்படாத, நான் ஒரு கை பார்க்கிறேன். கொடுத்தது போதுமா? எல்லாம் ஜீபும்பா வேலையா இருக்கு. பொண்ணு மாயமா மறைஞ்சிட்டாளே. வெரி குட். சோறு தான் கட்டுனா பவரும் கட்டு.
அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன் தண்ணியிலேயே மிதக்கிறாம்பாங்க. வேற யாருக்கும் இல்ல, நமக்கு தான் போல இருக்கு. மை டியர் கட்டில், என்ன தாங்கறதுக்கும் தாளாடுறதுக்கும் உன்னை விட்டா வேற ஆளே கிடையாது. நீயும் கண்ட கண்ட கனவுகளை கலப்பாம இந்த கட்டையை காப்பாத்துப்பா. டேய், சொல்றத கேளுடா மச்சி, இது எங்க வீக்னஸ். நீயும் அள்ளி மில்லி சந்திக்க வேண்டிய காலம் வரும்டா. போடா, போய் ஓட்ட பொருள குளிர்காய் போ. டேய் மட பசங்களா, நான் உங்களை மாதிரி லோலோன்னு அலைய மாட்டேன். அழகா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும். அப்ப பாருங்கடா, நானும் காதலிக்கத்தான் போறேன், நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ, என்னது? வந்து ஓடி நாய் வந்து இங்க துரத்தி. ஓஹோ, திருநாய் துரத்துச்சுன்னா உனக்கு ஓடி வழியை ஏழுதான் கிடைச்சதா? அந்த ஆயுதத்தை மட்டும் உபயோகிக்காத. எங்க இருந்து ஓடி வந்தேன்னு சொல்லு, பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். நான் வெளியூர் அனாதை. அனாதையிலேயே வெளியூர் அனாதை உள்ளூர் அனாதைன்னு பிரிச்சா வச்சிருக்காங்க. ஏன் ஓடியாந்த? வந்து என்ன? ஓஹோ, யாரோ பொறுக்கி பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தாங்க, அதான் ஓடியாந்துட்ட இல்ல? இல்ல இல்ல, ஆமா. உங்களுக்கு எப்படி? நான் என்ன தமிழ் சினிமா பார்க்காதவனா? ஆமாங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? விடியற வரைக்கும் இங்கே தங்கிட்டு விடிஞ்ச பிறகு எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்றேன், அப்படிதானே? இல்ல இல்ல. அப்படின்னா என்னங்க, உங்களை பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லவர் மாதிரியும் தெரியுது. ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், எனக்கும் உதவியா இருக்கும். என்ன இருக்கிற? இப்ப நம்ம 4வது மாடியில தானே இருக்கோம். ஆமா, உச்சகட்டத்துல தான் இருக்கோம். கொஞ்சம் நீங்க கண்ணை இருக்க மூடிக்கிட்டீங்கன்னா இது வழியா மேல இருந்து குதிச்சிருவேன். எனக்கும் நிம்மதியா இருக்கும், உங்களுக்கும் உதவியா இருக்கும். ஐயோ, போறதான் போறேன், ஒரு கொலபாவதி என் தலையில போட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ, கத்தாதீங்க சார், உங்க நல்ல பேரு கெட்டு போயிடும். அது சரி, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் சார், ஏற்கனவே உங்க பேர் கெட்டு போயிடுச்சா? ஏன் அப்படி ஏதாவது இருந்தா அதே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடலாம் முடிவா? இதோ பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம விடியறதுக்குள்ள வெளியே போயிடணும். புரிஞ்சதா? புரிஞ்சது. அப்ப படுத்துக்குவோமா? படுத்துக்கு ஓமாவா? பேசாம கட்டில கடை. காலையில நான் பார்க்கும்போது வெறும் கட்டில் தான் கிடக்கணும். கர்மம் கர்மம். சின்னதா சிம்பிளா ஒண்ணு தானே என்ன தேடி வரும்னு இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சேன். இந்த கடவுளுக்கு பொறுக்காதே. சின்னதா ஆனா பெரிய ப்ராப்ளத்தை உடனே அனுப்பி வச்சுட்டான். சும்மா சொல்லக்கூடாது. ஓடி வந்தாலும் முகத்துல ஒரு கலையோட தான் ஓடி வந்திருக்கா. யாருக்கும் தெரியாம எப்படியாவது விரட்டினும். God is great. ஒரு நல்ல இடத்தை காட்டினேன். இந்த தொடநடுங்கி நாம எழுத்து இழுப்புக்கு வர கேஸ் மாதிரி தான் இருக்கு. இனிமே என்ன யாரும் 6 மணிக்கு எழுந்திரி 9 மணிக்கு சாப்பிடுன்னு மிலிட்டரி மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இஷ்டப்படித்தான் நடப்பேன். சார் சார், என்ன நீங்களும் அனாதையா சார்? அதனால அனாதைங்க ஒண்ணும் குடும்பம் நடத்த முடியாது. வேற ஆளை பாரு. வேற வேலி உன கதையாச்சு. பாத்தியா சின்னதுரை, என் பொண்ணு என்னை இப்படி முச்சந்தில நிறுத்திட்டா. வருத்தப்படாதீங்க. வசதியா வளர்ந்த பொண்ணு வெளி உலகத்துல 24 மணி நேரம் கூட சமாளிக்க முடியாது. டோன்ட் வரி அங்கிள். ராதா படிச்ச பொண்ணு, பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. நாளைய பொழுது நிச்சயம் நமக்காகவே